எத்தனை பேர் இ-காமர்ஸ் பிசினஸ்ல ஆட் ரன் பண்ணியும் ஒரு ஆர்டர் கூட எடுக்க முடியாம கஷ்டப்படுறீங்க? அப்போ நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி யோசிச்சிருப்பீங்க, லைக் ப்ராடக்ட்டை தப்பா சூஸ் பண்ணிட்டோமோ, ப்ராஃபிட் மார்ஜினை கம்மி பண்ணா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமோ, இந்த மாதிரிலாம். ஆனா இங்க உண்மை என்னன்னா, உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகாததுக்கு உங்க ப்ராடக்ட்டோ இல்ல காஸ்டோ இல்ல, ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி இல்லாததுதான். ஸோ இந்த வீடியோல நான் எப்படி எங்களோட கிளையண்டோட கேம்பெயினை பிளான் பண்ணுவேன்னு கிளியரா சொல்ல போறேன். ஹாய் கைஸ், திஸ் இஸ் டே 15 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜர்னி. நான் ஃபர்ஸ்ட் இ-காமர்ஸ் பிசினஸுக்கு ஆட் ரன் பண்ணும்போது கேம்பெயின் ப்ராப்பரா ரன் பண்ணிட்டாலே போதும், சேல்ஸ் வந்துடும் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, சேல்ஸ் வெறும் ஆட் மூலயமாவே மட்டும் வராது, ப்ராப்பரான சிஸ்டம் தேவைன்னு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, என்னோட கிளையண்டோட இ-காமர்ஸ் பிசினஸை 3 லேயரா பிரிச்சேன். ஃபர்ஸ்ட், எல்லாரையும் டார்கெட் பண்றதை விட்டுட்டு பையிங் பிஹேவியர் யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு மட்டும் டார்கெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஹை இன்டென்ட் ஆடியன்ஸ், ரீசன்ட் பர்ச்சேஸ்டு பர்சன், இந்த மாதிரி. ஸோ இதனால நிறைய தேவையில்லாத ஸ்பெண்டிங்கை என்னால் குறைக்க முடிஞ்சது. செகண்ட், பீப்புள் எப்பவுமே ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும்னா அதுக்கு அவங்களுக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகிற மாதிரி ப்ராப்பர் ஸ்டோரி இருக்கணும், எமோஷனல் டச் இருக்கணும், லைக் என்ன ப்ராப்ளமை இது சால்வ் பண்ணுது, யாருக்கான ப்ராடக்ட் இது, அந்த மாதிரி. இது மூலயமா மட்டுமே எங்களோட கிளைண்டோட ஆட் டு கார்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. தேர்ட், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம ஆடை பார்க்குற ஃபர்ஸ்ட் விசிட்லேயே நம்ம ப்ராடக்டை வாங்க மாட்டாங்க. இதை எப்படி நான் சால்வ் பண்ணேன்னா, ப்ராப்பரான ஃபாலோ அப் சிஸ்டம் பில்ட் பண்ணேன் அண்ட் ரீடார்கெட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணேன். as a ஃப்ரீலான்சரா இது எனக்கு புரிஞ்சிக்கவே பல மாசங்கள் ஆச்சு. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க ஒரு இ-காமர்ஸ் பிசினஸ் வச்சிருக்கீங்கன்னா வெறும் கெஸ் பண்ணி ஆட் ரன் பண்ணாதீங்க, ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த எக்ஸல்ல ஒரு இ-காமர்ஸ் பிசினஸுக்கு எப்படி நான் ஃபனல் கிரியேட் பண்ணுவேன்னு கிளியரா சொல்லியிருக்கேன். அது வேணும்னா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல இ-காமர்ஸ் ஃபனல்னு டைப் பண்ணுங்க, நானே உங்களுக்கு பர்சனலா ஷேர் பண்றேன். தேங்க்யூ.